நாங்க தர்காவை வழிபாடு செய்யவில்லை, தர்காவில் வழிபாடு அப்படிம்பாரு. தர்காவில் வழிபாடு என்றாலும் தர்காவை வழிபாடு என்றாலும் ரெண்டும் வேறன்னு வச்சுக்கிடுங்களேன். அவுலியா உயிரோடு இருக்கிறார்கள், நீங்க பேசுறது எல்லாம் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். இந்த வாதம் எல்லாம் எதுக்கு? அவரை கடவுளாக ஆக்குவதற்கு இல்லையா? மகான் என்ற போர்வையில அல்லாவுக்கு சமமாக இணை என்ற அந்த பாவத்தை செய்ய வேண்டும், மக்கள் அந்த பாவத்திலேயே மூழ்க வேண்டும் என்பதற்காண்டி இந்த வாதத்தை வைக்கலையா? பின்ன என்ன தர்காவில் வழிபாடு, தர்காவை வழிபட மாட்டோம்? வார்த்தை ஜாலம் நீங்க எதனால வைக்கலாம்? யதார்த்தம் என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள்? புனித இடம், புனித இடம். அந்த புனித இடங்கள்ல இன்னைக்கு எவ்வளவு டான்ஸ், கூத்து, கும்மாளங்கள். உங்களுடைய வாதத்தின் அடிப்படையில் புனிதம் இடம் என்றால் அந்த புனிதத்தை பேணணுமா வேண்டாமா? புனிதத்தை பேண வேண்டும் என்பதற்கு தானே இறைவன் அந்த புனித இடத்தை சொல்லுகிறான். நீங்க அது மாதிரிதான் இதுவும் அப்படி நீங்க சொன்னீங்கன்னா அந்த புனிதத்தை பேணுகின்ற லட்சணமா? குத்துப்பாட்டு போட்டு ஆடுறீங்களே, அறகுறை ஆடைகள்ல ஆட விடுறீங்களே, சினிமா பாட்டுகள் பாட விடுறீங்களே, வான வேடிக்கைகள் இளைஞர்களை நாசமாக்கி தண்ணி அடிக்க வச்சு குடிகாரனாக மாத்தி அவனை ஆட விட்டீங்களே. உங்க தர்கா என்ற பேர்ல எத்தனை வீடியோக்கள் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல குமிந்து கொண்டிருக்கிறது.